வணக்கம் நண்பர்களே. வாலிப கவிஞர் வாலி என்று கவிஞர் வாலியை அழைப்பது ஒன்றும் சும்மா கிடையாது. எம்ஜிஆர் சிவாஜி காலத்திலிருந்து அனிருத் வரை இளமை தொழிலுடனும் சமகாலத்திற்கு ஏற்ற வகையிலும் பாடல்களை எழுதுவதில் கண்ணதாசருக்கு அடுத்திடத்தில் இருப்பவர்தான் கவிஞர் வாலி. தூய தமிழாக இருக்கட்டும், ஆங்கில கலப்பு பாடலாக இருக்கட்டும், வட்டார வழக்கு பாடலாக இருக்கட்டும், வாலிக்கு நிகர் வாலியே. எம்ஜிஆரின் பெரும்பாலான வெற்றி பாடல்கள் வாலியின் பேனாவிலிருந்தே உருவானவையாகும். அப்பேற்பட்ட கவிஞர் வாலியை பாடலாசிரியரும் கவிஞருமான சிநேகனை அவரே போன் செய்து ஒரு பாடலுக்காக பாராட்டியிருக்கிறார். அதுவும் எப்படி தெரியுமா? 2 தலைமுறையாக பாட்டு எழுதும் எனக்கு கூட இந்த வார்த்தை தோன்றவில்லை. பாடல் அருமையாக உள்ளது என சிநேகனை பாராட்டியுள்ளார். அப்படி சிநேகன் எழுதிய அந்த பாடல் எது தெரியுமா? ஆடுகாலம் படத்தில் இடம்பெற்ற யாத்தே 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 என்னாச்சோ, யாத்தே 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 ஏதாச்சோ, மீன் குத்திய போல நீ குத்துறால என்ற பாடல்தான். இப்பாடலில் இடம்பெற்ற வரிகளான அடி வெள்ளாவி வச்சு தான் வெளுத்தாங்களா, உன்னை வெயிலுக்கு காட்டாம வளர்த்தாங்களா என்ற வரிகள் தான் வாலிக்கு மிகவும் பிடித்து போக கவிஞர் சிநேகனுக்கு உடனடியாக போனை போட்டு பாராட்டியிருக்கிறார். இந்த வரிகள் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. 2 தலைமுறைகளாக பாட்டு எழுதும் எனக்கு கூட இந்த வார்த்தை நினைவுக்கு வரவில்லை. பாடல் பற்றிய விமர்சனம் வரும், அதனால் பரவாயில்லை. ஒரு வெள்ளக்கார பெண்ணின் அழகை வர்ணிக்க இதைவிட சிறந்த வட்டார வழக்கு வார்த்தைகளே கிடையாது என்று பாராட்டியிருக்கிறார் வாலி. அதேபோல் சாமி படத்தில் இடம்பெற்ற கல்யாணந்தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா என்ற பாடல் வெளிவந்த போதும் சிநேகனை பாராட்டியிருக்கிறார் வாலி. ஆடுகாலம் படத்தில் இடம்பெற்ற யாத்தே 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 என்னாச்சோ என்ற படத்தில் ஆங்கிலோ இந்தியன் பெண்ணாக வரும் டாப்ஸியின் அழகை பார்த்து தனுஷ் மதுரை வட்டார வழக்கில் இந்த பாடலை பாடுவதாக அமைந்திருக்கும். இந்த பாடல் வெளிவந்த போது மேற்சொன்ன வரிகள் மிகவும் பிரபலமானது என்று குறிப்பிடத்தக்கது. இன்றும் யாராவது அழகான சிவப்பு நிற கொண்ட பெண்களை பார்த்தால் இந்த பாடல் தான் ஞாபகத்திற்கு வரும். ஸோ நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம்.